வெல்கம் டு விஷால் ரிவ்யூ டைம். என்னடா இந்த விஷயம் ஃபுல்லா நம்ம பிக் பாஸ் பத்தியே பேசுறோம் அப்படின்னு சொன்னது காரணங்கள் நிறைய இருக்கு. நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நம்ம டெய்லி பேசிஸ்ல என்ன டாபிக் எடுத்து பேசலாம் அப்படின்னு போட்டிருந்த பொழுது பிக் பாஸ் ரிலேட்டட் நியூஸ் போட்டிருந்தேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா சினிமா ரிலேட்டட் நியூஸ், அப்புறம் நம்மளுடைய பாலிடிக்ஸ் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி போட்டிருந்தேன். இதுல 63% பீப்புள்ஸ் பிக் பாஸ் ரிலேட்டட் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு போஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஓட் பண்ணியிருந்தாங்க. 27% கரண்ட் அண்ட் பொலிட்டிக்ஸும் 14 to 15% சினிமா நியூஸும் போட்டிருந்தாங்க. பட் நம்ம சேனல்ல பிக் பாஸ் ரிலேட்டட் நியூஸும் வரும், அதே சமயம் பேரலா நம்ம சினிமா அண்ட் பாலிடிக் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸும் போட போறோம். பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு, போயிட்டு வேலையை பாருங்க, தேவையில்லாம ஏன் உருட்டுறீங்க, தேவையில்லாம ஏன் பேசுறீங்க, இதை சம்பாரிச்சு நீங்க ஏன் வியூஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொல்ற ஒரு சில அறவேக்காடுகள்லாம் வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சோசியல் மீடியாவில் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, புள்ளி கேங் சப்போர்ட் பண்றவங்கள, புள்ளி கேங் மட்டும் கிடையாது, எஸ்பெஷலி மாயா, பூர்ணிமா, நிக்சன் இவங்க மட்டும் கிடையாது, இவங்க சப்போர்ட் பண்றவங்களும் மற்றவங்கள புள்ளி பண்ற மாதிரியும் மற்றவங்களை அபியூஸ் பண்ற மாதிரி தான் பேசுறாங்க. அது ஒரு குறிப்பிட்டருடைய ஃபேன்ஸ் எப்படி இருப்பாங்க, அவங்கள மாதிரி தான் இருப்பாங்க. அதை தான் இங்க கமெண்ட்ல வன்மத்தை கொட்டுறாங்க. பிக் பாஸ் நடந்துட்டு இருந்த வரைக்கும் எல்லாம் வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்தாங்க, ஏன்னா ஓட்டு போடணும், ஜெயிக்கணும் நமக்கு அப்படின்னு. பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வேணா பேசலாம் அப்படின்ட்டு யார் யாரெல்லாம் டீம் பிக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களெல்லாம் ப்ரூட்டலா அட்டாக் பண்றாங்க. இந்த புள்ளி கேங் சம்பந்தமான ஒரு சில ரசிகர்கள் இல்ல அவங்களுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். பிரதீப் ஆண்டனி பண்ணது கரெக்டா, பிரதீப் ஆண்டனி பண்ணது தப்பு இல்லையா, பிரதீப் ஆண்டனிக்கு நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிலர் பேசுறாங்க. இதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நம்ம போடுற வீடியோஸ், பேசுற கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க, அப்பதான் அப்டேட் உங்களுக்கு வந்துட்டே. பிரதீப் ஆண்டனி பத்தி ஏன் சப்போர்ட் பண்றீங்க? பிரதீப் ஆண்டனி எவ்வளவு கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ணினாரு அவரு பிக் பாஸ்ல, அதே மாதிரி கெட்ட வார்த்தை உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள்கிட்ட நீங்க யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு சில பேர் ஒரு சில அறவேக்காடுகள் கீழே கமெண்ட்ல கேட்கறாங்க. அதே மாதிரி இதை வச்சு நீங்க பிழைக்கிறீங்க, இதனால பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப வேலையை பாருங்க அப்படின்னு அந்த அபியூஸ் மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. அதே சமயம் நமக்கு ஆதரவா நிறைய கமெண்ட்ஸ் வருது, நமக்கு ஆதரவா நிறைய பீப்புள்ஸ் ஒரு ஹார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்குலாம் நான் நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறேன், அவங்களுக்கு நான் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் இல்லைனா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்ல ஒரு லைவ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். அது நம்ம ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு லைவ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதை பத்தி கருத்துக்கெல்லாம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சரி, அப்போ நம்ம இங்கே வருவோம். பிரதீப் மாதிரி நீங்க ஆல்ரெடி சப்போர்ட் பண்றீங்க, ஒரு எவ்வளவு கெட்ட வார்த்தைகள்லாம் அவர் யூஸ் பண்றாரு அப்படின்னு நான் கேட்டீங்கன்னா, நான் பிக் பாஸ் ஆரம்பிக்கும் போது தெளிவா சொல்லியிருந்தேன், பிக் பாஸ் வீடுங்கிறது பெரிய போராளிகளோ இல்ல ஒரு சமூகத்துக்காக நல்லது பண்ணு உள்ள நினைச்சிட்டு போறவங்களோ எல்லாருமே பியூர் ஹார்ட்டோ பியூர் கோல்டோ கிடையாது. எல்லாரும் கேம் விளையாண்டி ஜெயிக்கணும், பணம் வாங்கணும்னு தான் உள்ள போயிருக்காங்க. அந்த வீட்டுல லீஸ்டா யாரு உண்மையா இருக்காங்க, லீஸ்டா யார் நல்லது பண்றாங்க, லீஸ்டா யார் நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே காந்தியோ புத்தரோ இயேசுவோ கிடையாது. அது நமக்கு நல்லாவே தெரியும். பிரதீப் ஆண்டனி யூஸ் பண்ண வார்த்தைகள் தப்பான வார்த்தைகள் தான். ஆனா அதே சமயம் பிரதீப் ஆண்டனி மட்டும்தான் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாரு அந்த வீட்டுல, அந்த கொஸ்டின் மார்க்கும் நமக்கு வருது. பிரதீப் ஆண்டனி யூஸ் பண்ண என்னென்னலாம் சொல்லி பிரதீப் ஆண்டனியை அவங்க டார்கெட் பண்ணாங்களோ அதை விட கேவலமான வார்த்தைகள்லாம் மாயா, பூர்ணிமா லைக் புள்ளி கேங் யூஸ் பண்ணாங்கிறது நல்லாவே நமக்கு தெரியும், நம்மளும் பார்த்தோம். ஸோ அதை கெட்ட வார்த்தை மட்டும் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்கள நீங்க பொம்பளை பொறுக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்போ நான் கேட்குறேன், இந்த ஒரு சில பேர் இந்த கமெண்ட்ல சொல்றாங்க, உங்க வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களை, உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் விஷ்ணுவை மாயா கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினாங்கல்ல, அந்த மாதிரி திட்டினா நீங்க ஏத்துக்கிட்டு போயிடுவீங்களா? இல்ல பிராவோ பூர்ணிமா சொன்னாங்கல்ல, யூ ஹாவ் சம் டு நைட் பிராவோ கேட்டாங்களா, அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நீங்க உங்க வீட்டு பெண்கள் உங்க வீட்டு ஆண்கள்ட்ட கேட்டா நீங்க ஏத்துட்டு போயிடுவீங்களா? இல்ல பூர்ணிமா யூஸ் பண்ண எத்தனை கெட்ட வார்த்தைகள், ஆமாங்க நான் 18+ கமெண்ட் அடிப்பேன், இந்த அக்ரிமெண்ட்ல ஒன்றும் 18+ கமெண்ட் அடிக்கூடாதுன்னு எந்த அக்ரிமெண்ட்லையும் போடல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் அடிச்ச பூர்ணிமா அதே மாதிரி உங்க வீட்டில் உள்ள பெண்கள் பண்ணாங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற ஆண்கள் சும்மா இருப்பீங்களா? இதுக்கான கருத்துக்களை மட்டும் பார்த்து அதை பேஸ் பண்ணி கேட்ட ஒரு சில மட்டும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்மளுடைய ஆடியன்ஸ், நம்மளுடைய வியூவர்ஸ் ரொம்ப பிராட் மைண்டட், நம்ம என்ன பேசுறோம் என்ன சொல்றோங்கிறத அவங்க நல்லாவே தெரியும். இந்த விஷயங்கள் எல்லாம் நான் சொல்ற ஒரு சில அறவேக்காரர்கள் மட்டும் புரிஞ்சுங்க. ஆரி அர்ஜுன், ஆரி ஒரு டைட்டில் வின்னர். அவர் ரீசெண்டா 2 ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த 2 ட்வீட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அன்னை தெரசா அவங்க பத்தி பேசி ரொம்ப நாள் ஆச்சு, விசித்ரா
அவங்கள பத்தி பேச போறோம். நிக்சன் இன்னைக்கு லைவ் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு சேனல் தரப்புல, அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஆரி ஒரு டைட்டில் வின்னர், அவர் வந்து 2 ட்வீட் போட்டிருந்தாரு. பிரதீப் வந்து கேம் சேஞ்சர். ஸோ பிரதீப், நீங்க ஒரு கேம் சேஞ்சர், உங்களுடைய சினிமா வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லி சூப்பரா அழகா ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதே சமயம் அர்ச்சனாவை டேக் பண்ணி, அந்த பொண்ணை கொஞ்ச நாள் சும்மா விடுங்கப்பா, பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு, யாரும் அபியூஸ் பண்ணாதீங்க, அவங்களுக்கான டைம் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு 2 ட்வீட் போட்டிருந்தார். இந்த 2 ட்வீட் போட்டது தான் போதும், அந்த மனுஷனை போட்டு பாடா படுத்துறாங்க இந்த புள்ளிக்கு அங்க சேர்ந்த பாட்ஸும் பெய்ட் பிஆர்ஸும் இன்னும் உருட்டிட்டு இருக்கிற ஒரு சில அறவேக்காடுகளும். என்னன்னா, அர்ச்சனாவுக்கு சப்போர்ட்டாவும் பிரதீப் ஆனந்த் சப்போர்ட்டாவும் ஆரி பேசிட்டாராம். அதனால இவங்க வந்து கொந்தளிக்கிறாங்களாம். நான் திரும்பவும் கேட்கிறேன், பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு, ஆமா, டைட்டில் வின்னர் அர்ச்சனா வாங்கிட்டாங்க, ஆமா, இன்னும் சோசியல் மீடியாவில் சம்பந்தப்பட்டவங்களும் சரி சம்பந்தம் இல்லாதவங்களும் சரி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, கலவரம் ஆகிட்டு தான் இருக்கு, அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பூர்ணிமா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு நேற்று இன்ஸ்டால ஸ்டோரி போட்டிருந்தாங்க. கோமாளியா ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது உள்ள உருண்டு வருவாங்கல்ல, அந்த ஸ்டோரி போட்டிருந்தாங்க. இதை வந்து அர்ச்சனாவை பேஸ் பண்ணி அவங்க போட்ட மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அர்ச்சனா வந்து இன்டர்வியூ எல்லா இடத்துலையும் கொடுக்கும் பொழுது கோமாளியா வந்து உருண்டு குரலி வித்த காட்டுறாங்களாம் அப்படிங்கிற மாதிரி பேஸ்ல போட்டிருந்தாங்க. பூர்ணிமா மாதிரி குரலி வித்த காட்டுறதுக்கு இந்த உலகத்துல ஆள் இல்லைங்கிறது நம்ம பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும். நிக்சன் வந்து கொடுத்த லைவ் இன்டர்வியூ, அதுவும் இவ்வளவு நாளுக்கு அப்புறம் டீம் பி எல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. எந்த அளவுக்கு உடச்சி சுக்குநூறா ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு உடச்சி சுக்குநூறா ஆக்குறாங்க. டீம் பி சேர்ந்த ஒவ்வொரு ஆளும் பேட்டி கொடுக்கும்போது பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்து தப்பு தான், உமன் கார்டை யூஸ் பண்ணி அப்படின்னு அதை வந்து பேச்சப் பண்ற விதமா கூப்பிட்டு உட்கார வச்சு நிக்சன் கிட்ட இன்டர்வியூ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குங்களா, இந்த எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஒரு டேமேஜ் சமாளிக்கிறதுக்கு இதை வந்து பேட்ச் ஒர்க் பண்ணி அடுத்தடுத்த நாட்கள்ல அடுத்து மாயா, பூர்ணிமா, சரவண விக்ரம், அக்ஷயா எல்லாத்தையும் கூப்பிட்டு சேனல் வந்து அவங்களோட இன்ஸ்டா பேஜில் லைவ் இன்டர்வியூ எடுப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த விஷயம் அவங்க எதிர்பார்த்ததை விட பெரிய பூதாகரமும் ஆகிட்டு இருக்கிறது தான் நடந்துட்டு இருக்கு. பெரிய உண்மை, இதை யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா என்ன நினைச்சிருப்பாங்க, அவனா வந்து வெளியே போயிட்டு இந்த பிரதீப் பத்தி யாரும் பேச மாட்டாங்க, எல்லாம் வாயை முடிட்டு சும்மா இருந்துவாங்க அப்படின்னு சேனல் தரப்புல நினைச்சிருக்காங்க. ஆனா இங்க நடந்தது எல்லாமே உல்டா. நீங்க உண்மையாவே உங்களுக்கு நான் வந்து எங்க டீம் வந்து ஒரு சூப்பரான டீம் டீம் ஏ வந்து எந்த இடத்துலயும் கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணல, நான் அடிச்சு சொல்லுவேன் அப்படின்னு சொல்ற ஆளுங்க நீங்க அப்பனா அந்த ஷோ ஃபுல்லா பார்க்கலன்னு தான் அர்த்தம். 24 ஷோவே நிறைய பேர் ஒரு கமெண்ட் ஒன்று படித்தேன், வந்து நீங்க 24 சொன்ன பார்க்கறது பெரிய ஹைலைட் தான், ஹைலைட்ஸ் மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க, ஃபுல்லா பாக்குறது இல்லை, எங்களுக்கு தெரியாதா, இன்னி நடக்கிற லைவா நாளைக்கு தான் எடுத்து போடுவாங்க, அதுல என்ன இதெல்லாம் போடக்கூடாது இதெல்லாம் போடணும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அப்படி தெரிஞ்சு போட்டுமே என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ண எல்லா வார்த்தையும் பூர்ணிமா, மாயா எல்லாம் சேர்ந்து யூஸ் பண்ண வார்த்தை கொண்டு அந்த லைவ்ல போட்டாங்க. அந்த வார்த்தைலாம் நான் இங்க சொல்ல விரும்பல, ஏன்னா என்னுடைய சேனலுக்கும் எனக்கும் ஒரு சில டிக்னிட்டி இருக்கு, ஒரு சில வரைமுறை இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் பேச முடியும். அவங்கள மாதிரி நம்மளும் தரம் தாழ்ந்து பேச முடியாது. ஏன்னா எல்லாத்தையுமே தலையில தட்டி உட்கார வச்சிருக்காங்க சேனல் தரப்புல இருந்து. எதை பத்தியும் பேசக்கூடாது, அதாவது பர்டிகுலர்லி ஃபார் புள்ளிக்காங்க, எதை பத்தியும் பேசக்கூடாது, எதை பத்தி நீங்க வாய் தரக்கூடாது, இதெல்லாம் நீங்க பேசுனா உங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்றத பேட்ச் ஒர்க் மூலயமா லைவ்ல வந்து இவங்கலாம் கேஷுவலா தான் இருக்காங்கப்பா, இவங்கெல்லாம் எந்த இதுவும் பயப்படலாம் இல்லை அப்படின்னு மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்றது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி ஆகுதுன்னா, இந்த ஷோ முடிஞ்சு 2 வாரம் ஆகுது, இந்த ஷோ வந்து அடுத்த சீசன் 8 வந்தாலுமே இந்த பிக் பாஸ் 7 வந்து மிகப்பெரிய ஒரு வன்மத்தையும் ஒரு வெறுப்புணர்வையும் கிரியேட் பண்ணிட்டு தான் போயிடுச்சு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஷோ முடிஞ்சும் அந்த வாழ்த்து பெற அந்த வின்னர் ஆனவங்களை உங்களால மதிக்க கூட முடியல, அட்லீஸ்ட் உங்களுக்கு வாழ்த்து கூட சொல்ல முடியல, அவ்வளவு வன்மத்தை அந்த வின்னர் ஆனவங்களை நீங்க கக்குறீங்க அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு வன்மம் பிடிச்சி ஒரு மனசு ஃபுல்லா அழுக்கு நிறைஞ்சு ஒரு என்ன சொல்றது சாக்கடை மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கறவங்களும் அபியூஸ் பண்றவங்களும் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். நீங்க என்னதான் பண்ணாலும் சரிங்க, நீங்க என்னதான் பேசினாலும் சரிதான், பிக் பாஸ் பத்தி இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு அப்டேட்டும் கண்டிப்பா நம்ம சேனல்ல வரும். விசித்ரா அன்னை தெரசா பத்தி நான் சொல்ல மறந்துட பார்த்தீங்களா, மாயா தான் வந்து கோல்டுங்கிற மாதிரியும் அர்ச்சனா வந்து டிராமா பண்றாங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ஆனா விசித்ராவுக்கு நல்லாவே தெரியும், அவங்க பண்ணாத டிராமாவா அந்த வீட்டில், அவங்க பண்ணாத அலும்பா, அவங்க வந்து ஒரு ஏஜ்டு பர்சன், ஒரு நல்ல பர்சன், ஒரு டைட்டில் வின் பண்ணும்போது மாயாவோட மூஞ்சி எந்த அளவுக்கு உக்கிரமா இருந்துச்சோ அதை விட டபுள் மடங்கு விசித்ராவுடைய மூஞ்சி உக்கிரமா இருந்துச்சு. வன்மம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கிற விசித்ரா வந்து
அர்ச்சனாவை பத்திலாம் 1% கூட பேச கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. அது மாயா கூட எல்லாம் கம்பேர் பண்றது உங்களுக்கு ஒரு எந்த தகுதியுமே கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த பிக் பாஸ் வீட்டுல எல்லாருமே காந்தி, புத்தர், இயேசு கிடையாது. அங்க இருக்கிறதுலயே லீஸ்டா இருக்கிற ஒரு சில நல்லவங்க இவங்கெல்லாம். நம்ம சொன்ன டீம் பி இன்க்ளூடிங் டைட்டில் வினர் அர்ச்சனா சேர்த்து நான் சொல்றேன் நான். ஸோ மற்றவங்க எல்லாம் வந்து எதிரியா விரோதியா கிடையாது. பட் மற்றவங்களும் அந்த ஓவரா, அதாவது இப்ப கெட்ட வார்த்தை பேசுறது வந்து ஓவரா பேசுறது, மற்றவங்க புள்ளி பண்றது ஓவரா பண்றது, சொரிவிடன் சொல்றது, நிறைய விஷயங்கள் நடந்தது, இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. சோசியல் மீடியாவிலையும் மறைமுகமா டோல் பண்றாங்க. ஸோ இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கணும் கோமாளி யாரு அப்படிங்கிறது. ஸோ கோமாளி கண்டிப்பா பூர்ணிமா தான். அவங்க வந்து மறைமுகமா ஒரு இன்ஸ்டா போஸ்ட் போட்டு கூட போயிடலாம். பட் பூர்ணிமா கண்டிப்பா ஒரு கோமாளி தான். ரியாலிட்டியை அவங்க புரிஞ்சுக்கணும். கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால். நன்றி, வணக்கம்.